ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா ஸ்பெஷல் மீன். இது மீன் பேர் வந்து சல்மன் ஃபிஷ். இந்த மீன் வந்து நம்ம ஊருக்கு வந்து இம்போர்ட் பண்ணி தான் கிடைக்கிது. எங்கள் யூரோப் கண்ட்ரியில் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஊர்லலாம் வந்து இது நார்மலாகவே கிடைக்கிது. நம்ம ஊரில் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, தமிழ்நாடு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோமா இம்போர்ட் பண்ணி தான் கிடைக்கிது. இந்த மீன் வந்து மாசமாக இருக்கிறவங்க, இந்த கொஞ்சம் வயசானவங்க, நம்ம சிறு வயசாக இருந்தாலும் இது எப்போ யார் வேணாலும் சாப்பிட்லாம். பட் அவங்க சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்பெஷல், உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சல்மான் ஃபிஷ்ஷோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 12 யூரோ. ஓகே, நம்ம ஊரில் அது என்ன ரேட்டுன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, வாங்க அது எப்படி வெட்டலான்னு பார்ப்போம். இந்த மீனை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ தலைப்பகுதி நான் இப்படி எடுத்துட்டேன். இந்த மீன் பாருங்கள், எல்லா மீனும் வந்து எப்பயுமே வந்து ரெட் கலர் இருக்கும். இந்த மீன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மீன் வந்து ரொம்ப ருசி கொடுக்கும். நம்ம எப்படி செய்கிறோமோ அது இந்த மீன் வந்து குழம்பு வச்சாலும் டேஸ்ட் வராது. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இந்த மீன் பார்க்க அதோட செத பகுதியெலாம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மீனோட பேர் நான் திருப்பி சொல்கிறேன், சல்மான் ஃபிஷ். ஓகே, சல்மன். ஓகே, இந்த மீன் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக வாங்க. சில வந்து பழசாக கூட விற்பாங்க, பழசு விற்றா வாங்காதீங்க. இன்னொரு விஷயம், இந்த மீன் வந்து இன்றைக்கி வந்து நான் அவனில் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மீனை நான் நிறையா வகை செய்ய முடியும், அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மீனை வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் ஒரு டிஷ்யூலையோ மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. க்ளோத் டிஷ்யூ இருக்கும்ல, அதில் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மீனை இப்படி வச்சுருங்க. ஓகே, அங்கே 2 பொளந்து வச்சுருக்கிறேன். ஓகே, 2 துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். சல்மன் ஃபிஷ்ஷு. இந்த காயோட பேர் வந்து என்னன்னா அஸ்பெகரஸ். இதுக்கு வந்து நிறைய சத்து இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் ஏ. இது வந்து ஒரு வகை கிழங்கு தான் சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷ் காய். இது வந்து பர்பிள் கலருக்கு, ஒயிட் கலர். இது ரொம்ப சத்து. இது நம்மளுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், அவன் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கூட பண்ணலாம். நான் இன்னொன்று வீடியோவில் என்னென்ன இது வந்து எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இது கிடச்சா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் சரியான ரேட்டுங்க. இது கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்குங்க. இதுவே 4 வெள்ளி வந்துருச்சு. எனக்கு 4 யூரோ வந்துருச்சு. ஓகேங்களா? அப்புறம் வேறு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா கழுவிட்டேன். நல்லா கழுவி இதை எப்படி டிஷ்யூவில் ஈரம் இல்லாமல் தொடச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது வந்து அவனில் போட்டு எடுக்க போகிறோம். ஓகே, இப்படி ஓரமாக வச்சுருவோம். நம்மளுக்கு என்ன காய் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் எடுத்திருக்கேன், உரப்பு இல்லாதது. 2 காளான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் நம்ம தேவைக்கு தான். பூண்டு 1 கொத்து. இதெல்லாம் ஏன் பார்க்க இப்போ தண்ணியில் இருக்குன்னா, நம்ம எல்லாமே ரோஸ்ட் பண்ணுறது, நம்ம வட்டுறதெல்லாம் கிடையாது. எப்படி நான் உங்களுக்கு செய்கிறது காட்டுறேன். 1 லெமன் எடுத்திருக்கேன். பேபி பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முழு வெங்காயம், உங்களுக்கு ரெட் கலர் வெங்காயம் கிடச்சாலும் சரி எடுத்து வச்சுங்க. ரோஸ்மேரி எங்கிட்ட அப்படியே நான் செடியாக வச்சுருக்கிறேன், அது எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக கிடச்சா கூட எடுத்துங்க. அப்புறம் மிக்ஸ். இந்த இத்தாலியன் சீசனிங் வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்கிது, எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது. இது இருந்தால் இது கொஞ்சம் போடுங்க. நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டால் நல்லா வாசம், இது எல்லாமே கலந்துருக்குது. இந்த அஸ்பெகரஸ் காய் வந்து இங்கே பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. இந்த தண்டில் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. அது நம்ம சாப்பிடக்கூடாது. இதை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வட்டி எடுத்துருவோம். பேர் வாயில் வரலன்னா பரவாயில்லைங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோ தூரத்துக்கு தான் இந்த காய் வேணும். நான் நல்லா கழுவி அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த காயை நான் வெட்ட போகிறதில்ல. ஓகே, 2 மீன் வச்சுட்டோம். அந்த மீன் மேலே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன்.
லைட்டாக தான், ரொம்ப இல்லை. அந்த இது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க, விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போது கொஞ்சம் பெப்பர், கொஞ்சோண்டு சால்ட், அதை அப்படியே இது பண்ணி விட்டுருங்க, ஸ்ப்ரெட் ஆயிரும். இதை எடுத்து ஒரு இதில் அழகாக வச்சுருங்க. ஓகே, அப்போ தான் நம்ம வேகணும். அடுத்தது இன்னொன்று நல்லா சென்டர்லையா இது வச்சுட்டு இருங்க, கை வாஷ் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சம் தூவி விடுங்க உப்பு, எல்லாம் அப்படியே தடவி விடுங்க. கொஞ்சம் லெமனு லைட்டாக புழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், ரொம்ப இல்லை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வகை எப்படி செய்யறதுனா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி செய்கிறது, அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே லெமன் வைங்க. ஓகே, கொஞ்சம் காளான் போடுங்க, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் என்ன வேணாலும் போடலாம். இதில் கொஞ்சம் பெப்பர் வைக்கிறேன், காரமே இருக்காது, இது வைக்கிறேன். நம்மளோட அந்த வெஜிடபிள். ஓகே, ரொம்ப ஈஸி தாங்க, நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், ஓகே, ஒரு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தனி ஒரு டிஷ் மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த இலைங்கள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் இதில் அப்படியே லைட்டாக தூவி விடுங்க. தூவிட்டு இந்த ரோஸ்மேரியை எடுத்து கொஞ்சமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போட்டோமா பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கழுவிட்டு அது மேலே அப்படியே கொஞ்சம் கிள்ளி 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 போடுங்க, சூப்பராக. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு, இது அப்படியே ஒரு மீலுங்க, ரைஸ் வேண்டாம், இது ஒரு வெஜிடபிள், ஃபிஷ், இதெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது செம்ம யம்மியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன மீன், இந்த மீன் கிடைக்கலன்னு எந்த மீன் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மீன் நீங்கள் போடுங்க. இப்போ இது மேலே திருப்பி கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா வெஜிடபிள்லாம் போட்டிருக்கோம்ல, சால்ட்டு. ஓகே, போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர், திருப்பி இந்த வெஜிடபிள் மேலே கொஞ்சமாக லெமன். ஓகே, டன், முடிஞ்சிச்சு. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு இதையும் நல்லா இப்படி ரேப் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட ஜூஸஸ் எதுவுமே வெளியாகாது, அப்போ தான் நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. ஓகே பாருங்கள், இதையும் நான் ரேப் பண்ணிட்டேன், இதையும் இதுக்குள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நல்லா இப்படி டைட்டாக வச்சுருவோம். ஓகே, இப்போ அது அவனுக்குள்ளே 25 மினிட் இல்லைனா 30 மினிட் நல்லா வைக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த வெஜிடபிள்லாம் கம்மியாக போட்டிங்கன்னா 50 மினிட்ஸ் 20 மினிட் ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, நான் ரெடி ஆன பிறகு எத்தனை டைம்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவன் இப்போ வாங்க. ஓகே டன், பாருங்கள். ஓகே,
இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ரெடியோடனே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஒரு 25 மினிட் வைக்கிறேன். ஹாட் வந்து 250 வைக்கிறேன். ஓகே, வாங்க திறந்து பார்ப்போம் வெந்துருச்சான்னு. ஓகே, நம்ம தான் எடுத்துடுறேன். எடுத்து மேலே வச்சிடுறேன். ஓகே, எடுத்து மேலே வச்சுட்டேன். ஒன்று இங்கே இருக்குது, பார்த்து எடுங்க, சூடாக இருக்கும். மை காட், இது ஒன்றும் இல்லைங்க, பூண்டுங்க. ஓகேங்களா, இதை அப்படியே நவுத்திடுவோம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு செய்யாதீங்க, ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். வெந்துருச்சான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வெந்திருக்கும். நான் உருளைக்கிழங்கு போட்டனால அது 25 மினிட் நான் வச்சுருக்கேன். ஓகே, வாவ், வாவ் 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 வாவ், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ள ஜூஸ்லாம் இறங்கியிருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல ஜூஸ் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், பாருங்க, நல்ல ஜூஸ். இந்த ஜூஸ் அப்படியே எடுத்து கொஞ்சம் மேலே அந்த ஃபிஷ்ஷோட இதில் கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்ப்போம். வாங்க, உருளைக்கிழங்கு, வாவ், பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. காயெலாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஓகே, மீன் பார்ப்போம். ஓகே, வாவ், பாருங்கள். அதையும் பாருங்கள். வாவ், பாருங்கள் இப்படி இருக்கு, செம்ம யம்மியாக இருக்குது. ப்ரோக்கோலி பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாகிடுச்சு. மீனை காட்டுறவங்களுக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பூண்டு இப்படி இருக்குல்ல, நம்ம நசுக்கி வச்ச பூண்டை அழகாக கையில் எடுப்போம். இது பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த பூண்டு அப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மீனோட வச்சு சாப்பிட போகிறேன், காட்டுறேன். ஃபஸ்ட்டு மீன் பார்த்துருங்க, நல்லா வெந்துருச்சு மீன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ அந்த மீன் கூட பூண்டு வச்சு சாப்பிடுவோம். ஓ மை காட், ஸோ யம்மி, அவ்வளோ யம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். சொல்லவே வேணாங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ரைஸ் வேண்டாம், இது ஒன்றே வந்து நாளைக்கு ஃபுல் ஆயிரும். ஒரு டின்னர் செய்யலாம், லஞ்சு செய்யலாம். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.